அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல முதல் வீடா இருக்கு. இந்த ராசிக்கு ஆக்சுவலா அதிபதி செவ்வாய். அது மட்டும் இல்லாம இந்த ராசி ஒரு அக்னி ராசி, ஒரு நெருப்பு ராசி. ஸோ இந்த ராசியோடைய இது சரராசி, சரராசியா இருக்கு இந்த ராசி. இந்த ராசியினுடைய இயல்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா, செயல் அதாவது எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் செயல்படுத்துறதுல முன்னெடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பராக்கிரமம் பொருந்திய வீரர்களாக இருப்பாங்க. ஸோ தளபதி ராசி அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இந்த ராசிக்கு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, தலைமை பண்பு, எல்லாருக்கும் வழிகாட்டுறது, இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஐடியா பண்ணுறது, வழிகாட்டுறது. ஏதானும் ஒரு டீம் இருந்ததுன்னா அந்த டீமில் இவங்க லீட் பண்ணுறது, அந்த டீமை வழி நடத்துறது, இதெல்லாம் இவங்களுக்குள்ள தலைமை பண்பாக இருக்குது. அது மாதிரி இவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் அப்படின்னு நினைப்பாங்க, சீக்கிரமாக முடிக்கணும், எதையும் சீக்கிரமாக முடிவெடுத்து சீக்கிரமாக அதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதமான ஒரு டக்கு டக்குன்னு முடிக்கணும் அவங்களுக்கு. அப்போ அதெல்லாம் சோம்பேறித்தனம், அதெல்லாம் பிடிக்காது, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதனால புதுமையான, அதே மாதிரி இவங்க புதுமையான விஷயங்கள் நல்லா ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு புதுமையான விஷயங்கள் அப்படின்னா, அப்படியா அதை நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி புதுமையான விஷயங்களை ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆர்வம் காட்டக்கூடிய தன்மை இருக்கும். அது மாதிரி நல்ல தன்னம்பிக்கை இருக்கும். என்னால் எதையும் செய்ய முடியும், நான் செஞ்சிருவேன், அதை பண்ணிடுவேன், அது பண்ணுறதுக்கு அவங்க மனசுக்குள்ளேயே அதெல்லாம் பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கும். அதனால தைரியம் கிடைக்கும். தைரியம் இருக்கிறதுனால எதையுமே இதை இப்படி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் அதை முயற்சி செஞ்சு அதை ஜெயிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. புதுசாக இருக்கே, அங்கே போனால் எப்படியோ, இது பண்ணால் அப்படி வருமா அப்படின்ற மாதிரிலாம் புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. சரிதான், முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும். அதெல்லாம் அது மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயத்துல முயற்சி செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னால், அப்படியா அப்போ பார்த்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. கஷ்டமாக இருக்குன்னா உடனே அதை பார்ப்போம். அது சவால் விடக்கூடிய ஒரு மனநிலவு. எதையும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கக்கூடிய, அந்த சேலஞ்சை சந்திக்கக்கூடியது, ஒரு சேலஞ்சாக இருந்ததுன்னா அந்த சந்திக்கக்கூடிய அந்த மனோபாவம் அதுவும் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க பொதுவாக அதனால தான் இவங்க மேஷ ராசினாலே போலீஸு, ஆர்ம்டு ரிசர்வ்டு, இல்லாட்டினா மிலிட்ரி, இதெல்லாம் இருக்கக்கூடியவங்கள இவங்கள சொல்லுவாங்க. இந்த மாதிரி துறைகள்லாம் அவங்களுக்கு நிஜமாவே வெற்றி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வெற்றி பெறவங்களா இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான திங்கிங் இருக்கும். இதையும் புதுமையாக செஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இதையும் புதுமையாக செஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். புதிய தொழில் புதுசாக ஒரு விஷயம் முயற்சி பண்ணாங்கன்னா அதில் இவங்க தான் லீட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா புது விஷயம் ஆர்வம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லீட் பண்ணி அதை ஜெயிச்சு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மாதிரி பயப்பட மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதனால நேர்மையாக இருப்பாங்க. எதையும் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறவங்களா இருப்பாங்க, எதையும் நேரடியாக சொல்லி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால நேர்மையான ஒரு குணம் இருக்கும். மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க, பின்னால் போய் பேச மாட்டாங்க. அதனால் தயங்காமல் நேர்மையாக பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும். எந்த உண்மையாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்கிற தயங்க மாட்டாங்க. அதுதான் இவங்களுடைய பலமும் சரி, பலவீனமும் கூட அதான். இவங்களுடைய குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நான் முன்னாலே சொன்னேன் எதையும் டக்குன்னு முடிக்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி அவசரப்படுறதும், அது பொறுமை இல்லாமல் இருக்கிறதும் இவங்களுக்கு அது ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி எதையுமே ஒரு பிளான் பண்ணிக்காமல் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்றத அதுக்கு வேண்டிய பிளான் பண்ணி இறங்காமல் திட்டமிடாததுனால அவங்கள முடிவெடுத்துறதுனால அந்த பொறுமை இல்லாததுனால அது ஒரு சில சமயங்களில் இவங்களுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருது. அதே மாதிரி இவங்க வேகமாக இவங்களுடைய வேகத்துக்கு மற்றவங்களும் ஈடு கொடுத்தாகணும் இல்லையா. இவங்க வேகமாக போகிறாங்கன்னா மற்றவங்களும் இவங்களுடைய வேகத்தை ஈடு கொடுத்தாகணும். இல்லாட்டினா இவங்களுக்கு கோபம் வந்துடும்,
அது மாதிரி வந்து டப்புன்னு வந்து அவுட் பஸ்ட் ஆயிடுவாங்க. டக்குன்னு வந்து அவங்களுக்கு கோவம் வந்து எல்லாரும் திட்டுறவங்களாயிருவாங்க. இது வந்து இவங்களுக்கோ இவங்க கூட வேலை பார்க்குறவங்களையோ இல்லை கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோ பாதிக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அவங்கள வந்து நம்ம திட்டுட்டோம், இல்லை அவங்கள பேசிட்டோம், இல்லை அவங்களோட காயப்படுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து இவருக்கு ஒரு விதமான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்குமே ஒரு லிமிட் தான் உண்டு. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு இல்லையா? அப்போ வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற அந்த பேர்ல இவங்க அந்த தன்னம்பிக்கையோட எல்லை இருக்கு இல்லையா, அதை தாண்டிடுவாங்க. தைரியம்ன்ற பேர்ல அதை தாண்டிடுவாங்க. அது தாண்டும் போது என்னன்னா மண்டகனம் அப்படின்ற ஒரு 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 எண்ணம் வந்துடும் இல்லையா? அகம்பாவமா இருக்காங்க, ஈகோயிஸ்டிக்கு, இல்லை மண்டகனமா இருக்காங்க. அது எத்தனை நேரம் சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். தைரியம், தன்னம்பிக்கைங்கிறத நம்ம வந்து சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கும். இந்த மாதிரியெல்லாம் பொறுமையும் நிதானமும் இருக்கணும். மற்றவங்க சொல்றதையும் காதுல வாங்கி 4 ஐடியாஸ் 4 வியூஸ் இல்லையா, இன்னொருத்தருடைய வியூஸ் இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்து அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கும் பொழுதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கும். அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்காத தன்மை, தான் பிடிச்ச புயலுக்கு 3 கால் சொல்றது, இதெல்லாம் இவங்களை வந்து ஈகோ உள்ளவங்க, அகம்பாவம் பிடிச்சவங்க அப்படின்னு மற்றவங்களை நினைக்க வைக்கும். அது மாதிரி வந்து திடீர்னு இன்னொரு விஷயம்னா அவசரமா முடிவு எடுக்கிறது இருக்கு இல்லையா? முன்னெச்சரிக்கை இல்லாம இல்லை திட்டமிடாம முடிவெடுக்கிறதுனால பல விஷயங்கள்ல நஷ்டம் ஆயிடும். ஸோ அதையும் வந்து இவங்க கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு உண்டான முக்கியமான குறைகளாக நம்ம இது பண்ணோம். அது மாதிரி வந்து எதையுமே ஒரு இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு, சரி நம்ம அங்கே போய் இறங்குவோம், அங்கே அவன் இருந்தாலும் அப்படி பண்ணுவான், அவன் இல்லாட்டினா அப்படி பண்ணுவான். இப்போ ரெண்டுக்கும் நம்ம பிளான் அப்படின்றதுல பிளான் ஏ, பிளான் பி, இது கிடைச்சா அப்படி பண்ணலாம், கிடைக்காட்டினா அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுட்டா தான் நம்ம வந்து அந்த இடத்துல போய் ஏமாற்றம்லாம் இருக்காது. ஸோ அப்போ வந்து திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி திட்டமிடுக்கும் அந்த வா போலான்னு நினைச்சு உடனே கிளம்பிடக்கூடாது. அப்போ வந்து அங்கே உள்ள சூழ்நிலைகளை இது தைரியம் தான், ஆனால் வந்து அப்படி கிடையாது. அங்கே உள்ள சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பாதையில் நம்ம நடக்க வேண்டியதாக வர்றதுனால அதை வந்து நம்ம முறையாக திட்டமிட்டு நம்ம போகிறதுக்கு அதுதானே சரி. அது மாதிரியான விஷயங்களை இது வந்து திட்டமிடாமல் நம்ம வந்து அவசரப்படுறது, டக்குன்னு நம்ம இது பண்ணிடுறது, இதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை வந்து கரெக்டு தான், அதனுடைய எல்லை இருக்கு. ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது அதுவே வந்து உங்களுக்கு கர்வம் பிடிச்சவங்களாம் காமிச்சிடும் வந்தவங்கள்ட்ட. அது மாதிரியான விஷயங்களை அவங்க குறைச்சிக்கணும். அது மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக தோல்வி வந்த உடனே என்ன போடா வேணாண்டா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு விரக்தி வந்துடும். ஸோ வந்து அந்த விரக்தி வந்துடும். அப்புறம் நம்பிக்கை இழப்பு வந்துடும். இதையும் வந்து இதையும் வந்து இவங்க எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தில் எல்லாமே கலந்துதான் இருக்கு. இப்போ நம்ம பேசின விஷயங்களை பாருங்க, எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க வந்து அந்த அவசரப்படாத நிதானமான போக்கும், மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறம் இவங்க சொந்தமாகவே முடிவு எடுத்துக்கலாம். அவங்க முடிவை அவங்க செயல்படுத்தணும்னு அவசியம் யாரும் இல்லை. அதனால அது மாதிரி எல்லாம் வந்து இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்தை நகர்த்திட்டு போனாங்கனாலே இவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்கும். பொதுவா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி. இந்த 3 ராசியும் இந்த மேஷ ராசிக்காரங்களும் நல்லா ஒத்து போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம், மேஷம், துலாம். கடகராசியும் மேஷ ராசியும் துலா ராசியும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய செயல்களுக்கும் அவங்களுடைய செயல்களுக்கும் உள்ள அந்த வேறுபாடுகள். அதனால இவங்களுடைய நிறை குறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய நிறை குறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குண்டான வேறுபாடுகள். இப்போ வந்து இவங்களுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா செவ்வாய் தான். செவ்வாய்ன்ற கிரகம் தான் இவங்களுடைய இந்த நினைவுகளுக்கெல்லாம், இந்த நினைப்பு, இந்த குணத்துக்கெல்லாம் காரணம். அப்போ வந்து செவ்வாய்க்கு வந்து நீங்க பரிகாரம் பண்ணாலே இதுலேருந்து வந்து உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அப்போ வந்து பொதுவா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னால கொஞ்சம் வயிற்றுக்கு ஆகாரம் போட்டுட்டு தான் நீங்க பண்ணணும். இல்லாட்டினா 2-4 வாழைப்பழத்தை சாப்பிட்டாச்சும் இவங்க பண்ணணும்.
ஏன்னா வெறும் வயிற்றோட பசியோடு செயல்படக்கூடாது. அந்த செயல் வந்து இவங்களுக்கு வந்து ஃபெயிலியராக தான் முடியும், இல்லாட்டினா பதட்டமாக முடியும், இல்லாட்டினா அவசரப்படுவாங்க. அதனால் இவங்க சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அது மாதிரி வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் எதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் தினமும் டெய்லி வந்து தியானம் பண்ணணும். கொஞ்சம் மனசை வந்து சரி பண்ணிக்கலாம். பொறுமை நிதானம் வேணும் இல்லையா? அப்போ மனசை சரி பண்ணலாம். அப்போ வந்து கொஞ்சம் தியானம் பண்ணிக்கணும். செவ்வாயோட அதிபதி முருகன்றதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு வந்து முருகனை போய் வணங்கணும். இல்லாட்டினா மாதத்தில் 2 சஷ்டி வரும். ஒவ்வொரு சஷ்டியும் முருகனை வந்து வணங்குறத நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். இது மாதிரி முருகனை வணங்கும் பொழுது அதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு உண்டான பரிகாரமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி மேஷ ராசிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலான ஒரு பலன் தான். இப்போ ஒருத்தவங்களுடைய ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கலாம், பலம் குன்றி இருக்கலாம். இப்போ பலமாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே. பலம் இல்லாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்களும் சேர்ந்து வரும். ஸோ அப்போ வந்து இதனால் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய குறைகள் இருக்குல்ல, குறைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குறைகளுடைய தன்மை அதிகரிச்சிடும். அவங்க அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலம் கொண்டு இருந்தால் இந்த குறைகளினுடைய தன்மை அதிகரிச்சிடும். பலமாக இருந்ததுன்னா நல்ல பொசிஷனில் பலமாக இருந்தாங்கன்னா இதில் நிறைகளுடைய தன்மை அதிகரிச்சிடும். அப்போ வந்து அது அவங்களுக்கு சக்ஸஸ். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான். அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் வச்சு தான் இதனுடைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ அது மாதிரி உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கும் போது வாழ்க்கையில் நமக்கு என்ன குறைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுனோம்னா வாழ்க்கை என்றைக்குமே நமக்கு நல்லது தான். வாங்க நம்ம ஜோதிடம் தெரிஞ்சுக்குவோம், நன்றாய் வாழ்வோம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி.